வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். சமைக்கலான்ட்டு ஒரு வாய விட்டதுக்கு என்னைய வச்சு செய்யறாங்க. இப்ப பெப்பர் பெப்பர் தான். கடுகு தூளா என்னது? கடுகா? பெப்பர் தான் கடுகுன்றாடே. ஓவர் நைட்ல ஒபாமா ஆகும். ஒரு வேலை வைக்கிறேன், இது அவனுக்காண்டி அவனே வேலை வந்துருக்கான். ரெண்டு பேரு எதுக்கு வரானே தெரியல. காலையில 9 மணிக்கு வர சொன்னது, வரா எத்தனை மணி? மணி 2:10. எதுக்கு வரீங்க நீங்க 2 பேரு? சமைக்கணும்னு சொல்லி விட்டு எல்லா வேலையும் அவர் செல்லு சரி பண்ணிட்டாரா, டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. இந்த இவன் தான் அந்த கேமராமேன் இல்ல, இவன் தான் அந்த கேமராமேன். தேங்காயத்தையா பொன்னிறமாக வதைக்கும். வெங்காயத்தை போய் தேங்காயத்துங்கிறாடே. முழு மசாலாவை சேர்த்து வரும் வரை வதக்கவும். இஞ்சி பூண்டு விழுது மற்றும் பச்சை மிளகாய் சேர்த்து பச்சை வாசனை போகும் வரை வதக்கவும். அது பண்ணியாச்சு. ஊற வைத்த மற்றும் வடிகட்டி பாஸ்மதி அரிசி சேர்த்து 1-2 வணக்கம். நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம கரெக்டாக போட்டுடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா சமைச்சிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நான் வரத்துக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம அண்ணனுங்கெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒரு சின்ன வேலையாக மொபைலில் சர்வீஸ் கொடுக்குறதுக்காண்டி போயிட்டோம். இப்போ தான் வந்தோம். மணி 2. வாங்க பார்க்கலாம் எப்படி சமைக்கிறோம். நம்ம அண்ணன் விஜய் சித்து விளாக்ஸ் மாதிரி பண்ண ட்ரை பண்ணுறோம், பார்ப்போம். கழுவிதான் எடுத்துருப்பான்னு 4 பேர் தான் வரலாம். கழுவாவும் கழுவிட்டு இருக்காங்க. சும்மா டென்ஷன் பண்ணிட்டு லேட்டாக வந்துட்டு என்ன வேலை இருக்கு? What is this? 65 பரட்டி வச்சாச்சு. 65 என்னன்னா இந்த கலர்ல இருக்கு. கேசரி பவுடர் போடலையா? அதுதான் சொன்னேன் போட பண்ணி. சரி சரி. இது பேர் தான் பெரிய வெங்காயம். அண்ணே நான் வெட்டுறேனே, இதுல நான் ஸ்பெஷலிஸ்ட்னே. நானும் யோசிச்சிருக்கேன். கேசரி பவுடர் போட்டாச்சு. கேசரி பவுடரும் போட்டாச்சு. இப்போ கலர் பிச்சுக்கிட்டு வரும். செத்துருவாங்க இன்னைக்கு சாப்பிட்றவங்க. நல்லா பிச்சுக்கிட்டு போகும் போல. மணி இப்போவே 2:15. முடிகிறதுக்கு 4 மணி ஆயிரும்னு நினைக்கிறேன். ஏண்டா முன்னாடியே செய்ய வேண்டியதுனால அதெல்லாம் வச்சாச்சு. சோறு எடுத்துக்க வேண்டியதுனால நான் பார்த்தேன்டா. சரியான டேஸ்ட். நடிப்பு தான் இருக்கக்கூடாது. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. சரி, நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? நைஸ் சாதம், தாலியானா, சிக்கன் 65. ஓகே. மருமகளே மருமகளே வாராய் உன் வலது காலை ஆரம்பி. கிரேவி இது பேர் என்னடா? இது பேர் சிக்கன். என்ன பண்ண போறோம்? ஏங்க நான் அந்த காமெடியை நான் சொல்லலாம்னு நினைச்சேங்க. இப்போ வந்து உப்பை போட்டுக்கலாம்.
செஃப் மகாபிரபு, அசிஸ்டன்ட் செஃப் ரூஃபஸ். தண்ணி போடுறா. தண்ணியை ஊற்றுவியா? இப்போ பார்த்தீங்கன்னா சோறு ஊற வச்சு தண்ணியை எடுத்துருக்காங்க. இங்கே மிதமான ஹீட்டில் வந்து தண்ணி ஊற்றி ரைஸ் போட போகிறோம். இங்கே வந்து புலாவ் செய்கிறதுக்காண்டி சிக்கன் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 ஊறிக்கிட்டு இருக்கு. அவ்வளோதான், சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். முந்திரி அப்பப்போ ஒன்று எடுத்து வாயில் போட்டுப்போம். நல்லா இருக்கு. சின்ன வேலையாக கொஞ்சம் வெளில போயிட்டு வந்துட்டோம். இப்போ என்ன எந்த நிலைமையில் இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். ஆஹா, திருப்பிட்டாங்கய்யா, திருப்பிட்டாங்களே. என்ன ரூபஸே இப்சை காட்டி நம்ம எங்களால் இது எதுக்கு அப்புறம் இது பண்ணீங்க? நெய் போட வேண்டியதானே உள்ள? அதுக்கப்புறம்டா திருப்பி நெய் ஊற்றி கிண்டணும்டா. என்ன டேஸ்ட் செமையா இருக்குல்ல? என்னது என்ன டேஸ்ட்டுங்க? சிக்கன் செம்ம டேஸ்டா இருக்குடா. ருசிட்டாரு. குச்சாரு. வேற லெவல். பெப்பர் தாண்டா பெப்பர் எனக்கு கொஞ்சம் போடுறா. சுடுறா கொஞ்சோண்டு கிடைக்கணும். ஐயோ. ஆஹா நல்லா இருந்தது. நறுக்கி விட்டுருக்காப்ல. கையில ஆகாசம் கொண்டு வந்த ஓனேசம் காலமே போனாலும் மாறிடும் ராசா. அடியில நீ தான் நீங்க போற. என்ன சின்ன எடுத்துட்டு போ. ஐயராண்டாருக்காண்டி நம்ம வந்து உருளைக்கிழங்கு சமைக்கிறோம். ஐயராண்டால் யாருன்னு காட்டிடு போகக்கூடாது. இந்த இருக்காரு நம்ம ஐயராண்டா. ஐயராண்டா பாத்திரத்தை மட்டும் எடுத்து இங்கே உம்பளிங் தான் இப்ப இதை வறுக்கிறது இதை வறுத்தது லேட் ஆகும். எது வருது? அவனோட வேலை முடிஞ்சுன்னா ரொம்ப பெரிய வேலைடா அது. 2 வருஷம் பண்ணிக்கலாம். குழஞ்சிராம பேச்சுலருடைய பெரிய கஷ்டமே இதுதான். இது கரெக்டா மூடுறது. எப்படி நான் கரெக்டா உட்காரல அடுத்து சிக்கன் 65 வரைக்கும் அப்புறம் மாஸ்டர் மகாபிரபு என்ன ஊத்திக்கிட்டு அப்பளதான் சவுண்டு கேட்டுட்டாலே நம்மளுக்கு வந்து ரெட் சிக்னல் இல்லை, கிரீன் சிக்னல். எல்லாரும் ஒன்னா விளையாடலாம். ஜூம் பண்றேன்டா. இது என்ன தம்பி? என்னடா பெல்லி டான்ஸ் தான் அடிக்கிறா? சரி சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ. இன்னும் இவ்வளவு சிக்கன் இருக்கு பேலன்ஸ். என்ன மாஸ்டர் செஃப் மகாபிரபு இருக்காரு. நல்ல கலரா வருது. ஏசியன் பவுடர் போட்டுருக்கோம்ல. ஏசியன் போடுறான். ஏசியன் போடுறான். சும்மா டேஸ்ட் தான். சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். கேமராக்கு ஓஹோ, கேமராமேனுக்கு சாப்பிட்டு பாருங்க. உப்பு காரமும் கரெக்டா இருக்குடா. கடையில் செய்யற மாதிரியே இருக்கு. மிக்சிங் யாரு? பாப்பா போதும்பா, நிப்பாட்டுங்கப்பா. வறுத்தது அண்ணன் கிரெடிட் போவோம். நண்பர்களே, மசாலா மிக்சிங் உப்பு எல்லாமே கரெக்டாக போட்டது 400 ரூபாய். சரி நண்பர்களே, சிக்கன் 65 அருமையாக இருக்கிறது. ஆஹா, ஆனா ஐயர் மாமா எங்க ஏக்கத்தோட பாத்துட்டு இருக்காரு. ஐபிஎல்
மேட்சை பார்த்துக்கிட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம் நண்பர்களே. இந்த மாதிரி நான் செஞ்சதே இல்லை வீட்டில். உண்மையிலே சாப்பாடு எப்படி இருக்கு? சாப்பாடுக்குலாம் அவ்வளோ ரேட்டிங் கிடையவே கிடையாது. இந்த சிக்கன் கிரேவி செஃப் அடிப்பொலி. செஃப் மகாபிரபு. நண்பர்களே, நம்ம ஒரு வழியாக மதியானம் சாப்பாடு முடிச்சுட்டு இப்போ வந்து எங்கே வந்திருக்கோம்னா கலைஞர் பூங்காவுக்கு வந்திருக்கோம். அங்கே வந்து இப்போ மேட்ச் பார்க்க வந்திருக்கோம். ஒரு வழியாக மேட்ச் பார்த்துட்டு வீட்டுக்கு போக வேண்டியதுதான். நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் மேட்ச் ஃபர்ஸ்ட் ஹாஃபை முடிச்சுட்டு உட்காந்துருக்கோம். ஐயர் மாமா பராக் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே போடுவேன். பாடுறதுல தான் வரும். நண்பர்களே, ஒரு தரமான காட்சி இருக்கு பாருங்க. அந்த ஜப்பான்காரி ஆடினா மட்டும் பார்க்குறேன், நான் ஆடினாலும் பாடுறேன். நண்பர்களே, கலைஞர் பூங்கா விட்டு கிளம்பியாச்சு. இப்போ தேவை முக்கியம் ஐஸ்கிரீமு. ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறோம். அது சாப்பிட்டுட்டு சாப்பிட்றத காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். நண்பர்களே, ஐஸ்கிரீம் சாப்பிட வந்திருக்கோம். எல்லாரும் ஒவ்வொரு ஃப்ளேவர் வாங்கி சாப்பிட்றாங்க. நீங்கள் சாப்பிட்லையா? சரி நண்பர்களே, இந்த சாய் புலாப் நல்லாயிருக்கு. சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போய் தூங்க வேண்டியதான் நண்பர்களே. அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டாடா பை, see you, bye. நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி 9 ஆகுது. போகிற வழியில் நார்த்தாமலை பூ அப்படியே பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கோம் நண்பர்களே.